ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி புழுங்கலரிசி உப்பு உருண்டை தாங்க செய்ய போகிறோம். 1 டம்ளர் புழுங்கலரிசி எடுத்து நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு நல்லா பொரியிட்டுங்க. பொரிஞ்சோடனே ஒரு வெங்காயமும் கருவேப்பிலை போட்டு பச்சை மிளகாய் தேவைன்னா போட்டுக்கலாங்க. குழந்தைங்க சாப்பிட்ணுன்னா அவாய்ட் பண்ணிடலாங்க. நல்லா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, குட்டியே கட் பண்ண தேங்காய் பீஸு, 1 ஸ்பூன் சால்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இது கூட கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம அரைச்ச இந்த மாவு எடுத்து நல்லா இதோட சேர்த்து நல்லா சிம்லேயே வச்சு நல்லா கிண்டிகிட்டே வரலாங்க. கிண்டிட்டோடனே நல்லா பந்து மாதிரி நல்லா நமக்கு உருண்டு வானலில் ஒட்டாமல் வருங்க. இப்போ நம்ம இதை ஆற வச்சு நல்லா உருண்டை பண்ணிக்கலாங்க. உருண்டை பண்ணி இட்லி பாத்திரத்தில் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சா போதுங்க. ஏன்னா இது ஏற்கனவே வெந்திருக்குங்க. நம்ம கிண்டதுலே வெந்தோடனே எடுத்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இந்த தேங்காய் வச்சுருக்கிறதுனால நல்லா சாஃப்டாக இருக்குங்க புழுங்கலரிசி உப்புருன்ட்டு. இதே மாதிரி ஸ்வீட்டில் ஒரு பால் கொழுக்கட்டைங்க. இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ஆனால் ஹெல்த்தியானதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி என்னோடய வீடியோவில் இருக்குது, பாருங்கள். இந்த வீடியோ